தாத்தா இப்பதான்டா கிறிஸ்மஸே வந்த மாதிரி இருக்கு. தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. Yes, the finally DBGD is coming. நீ என் கூட எதிரா. ஸோ நம்ம ரொம்ப காலமாக வந்து சோனியனே பேசிட்டு இருந்தோம். அன்டில் வந்து மயூர் அகாடமியா வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல முடியல வரையும் ரைட்டா. ஸோ மயூர் அகாடமியா போகிறதுனால வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கு இப்போ ஒரு அனிமே சேனலாக வந்து நம்ம எடுத்து பேசுகிறோன்றதே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போ மயூர் அகாடமியா கரெக்டாக வந்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்ல முடிஞ்சதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கை பற்றி பேச நிப்பாட்டு விட்டோம் அப்படின்றதா உண்மை. ஸோ ரொம்ப நாளுமே நானும் எப்படா கம்பேக் கொடுப்பீங்க, எப்படா அனிமே வரும் அப்படி எதிர்பார்த்த நேரத்தில் நேற்று ஒரு அப்டேட். என்னடா அப்டேட் அப்படின்னு பார்த்தா டிராகன் பால் ஜெட் கம்பேக் அப்படின்னு. இதை கேட்ட எனக்கு உடனே காலம் முறையில் கையும் முறையில் ஐயோ டிராகன் பால் ஜெட் தமிழ்ல வர போதாரா சூப்பரா அப்படின்ற மாதிரினா என்னத்துலாம் இல்ல. பிகாஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. பட் இருந்தாலுமே திருப்பியும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்க போறோம் அப்படின்ற விஷயம் நல்லதா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஸ்டில் அது வந்து நல்ல விஷயம் சொல்லி தானே ஆகணும். ஸோ மேபி சின்சான் படி ஏதோ ஒரு படம் போடுவான், மேபி லைக் தட் வந்து ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் அப்படி போடுவான் அப்படின்னு பார்த்தா கிறிஸ்மஸ் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்ல இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரையும் நைட் 10:30 மணிக்கு டிராகன் பால் ஜெட்டோட ஒரு மூவி இருக்காமா. ஒன்னும் நல்லா சொல்ல போனா நேத்தே படம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. பட் நேத்து நான் வீடியோ போட போறது விஷயம் தெரிஞ்சு இல்லைன்னா அப்பயே வீடியோ போட்டிருப்பேன் ஓகேவா. சோ அதனாலேயே இனிமே வந்து அடுத்த ஒரு 8 நாள் வந்து நைட் 10:30 மணிக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்ல டிராகன் பால் ஜெட்டோட ஒரு மூவி டெலிகாஸ்ட் பார்க்க போகுதுப்பா. பட் போஸ்ட் போட்டவனுங்க தமிழா இங்கிலீஷா அப்படி சொல்லிட்டு தான் போஸ்ட்னா போடல. நாங்க டிராகன் பால் ஜெட்டை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படி மாதிரி தான் போட்டிருக்கானுங்க. பட் ஆல்ரெடி நம்ம டிராகன் பால் ஜெட்டை தமிழ் டப்ல பார்த்திருக்கோம். சோ அதனால வந்து இதுவும் தமிழ் டப்ல வரும் அப்படி மாதிரி நம்பிக்கையோட இருக்கலாம். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. சோ இதையும் தாண்டி பேச போனோம் அப்படின்னா மேபி வந்து டிராகன் பால் ஜெட்ல 14ல இருந்து 13 படங்கள் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 படம் 11 படம் ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் ஏதோ ஒரு 3 படம் 4 படம் லெட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. சோ அம்ட்ட படம் ஏதாச்சும் போட்டு தள்ளி விட்டு போயிடுவாங்களா அப்படி பயந்துல இருந்தா. பட் ஸ்டில் கமெண்ட்ல திங்க் வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காங்க நான் கிளாஷ் ஆனா வந்து பங்கமான மூவிஸா போட போறோம் அப்படின்ற விஷயம் சொல்லி வச்சிருந்தானுங்கப்பா. சோ அதனால எல்லாமே பங்கமான படமா தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட இருக்கலாம் ஓகேவா. சோ எனிவே இதுவரை யாராச்சும் பார்க்காம இருந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து டெலிகிராம்ல பார்த்திருப்பீங்க. சோ அதெல்லாம் லெட் பண்ணிட்டு இப்போதெல்லாம் டிவில பார்க்க ஆரம்பிங்க. சோ எபிசோட் கிடையாது நைட் ஆனா டெய்லி 10:30 மணிக்கு வந்து மூவி தான் போடுறான். ஸ்டில் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு புரியுது. ஸோ காலேஜ் படிக்கிற பசங்க கூட என்ன அவனும் செருப்பால தான் அடி உள்ளோம் நைட்டு உட்காந்து டிவி பார்த்தா. பட் யாராச்சும் தனி ரூம்ல இருக்கீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா கண்டதை பார்க்காம உட்காந்து டிராகன் பால் ஜெட்டா பாருங்க. பார்த்து வந்து கொஞ்சம் டீ அடிப்படை ஏற்றி கொடுங்கடா அப்பதான் கார்ட்டூன் நெட்வொர்க் ஒன் பீஸும் டப் பண்ணி போடுவானுங்க ஓகேவா. ஸோ இது யார் நல்ல விஷயம் அப்படின்னு தெரியல. பட் என்ன மாதிரி இருக்கிற டிராகன் பால் ஃபேன்ஸுக்கும் சரி, பழைய ஓஜி டிராகன் பால் ஃபேன்ஸுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து இனிமே பார்க்க போற டிராகன் பால் ஃபேன்ஸுக்கும் சரி, சாரி டிராகன் பால் ஃபேன்ஸ் ஆக போறவனுக்கும் சரி இது ஒரு நல்ல விஷயம் தான். போய் மறக்காம பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஸோ உடனே ப்ரோ நீ ரிவ்யூ போடு ப்ரோ அப்படின்னு வந்துடாதீங்க. ஸோ வந்து எனக்கும் ரிவ்யூ போன ஆசையாக தான் இருக்கு. ஆனால் இப்போ நான் இருக்கிற கண்டிஷனில் நானே ஒரு கண்டிஷனாக தான் இருக்கிறேன். ஸோ மேபி இந்த வீடியோ 2K போச்சு அப்படின்னா நான் படத்துக்குமே போடுவோமே ரிவ்யூ, என்ன சொல்றீங்க? ஸோ எனிவே இதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு AOTயோட ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு கன்ஃபார்மாக எல்லாரும் வந்துருங்க. ஸோ அந்த வீடியோமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நானுமே நம்புறேன். ஸோ எனிவே அடுத்த நடுவில் சந்திக்கிறேன் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடை சத்தலாமா?